ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஓரியோ டோரா கேக் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கேக் செய்கிறதுக்கு 20 ரூபாய்க்கு ஓரியோ பிஸ்கட் எடுத்து சேர்த்து வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு ஓரியோ பிஸ்கட்டுக்குள்ளே இருக்கிற அந்த க்ரீமெல்லாம் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓரியோ பிஸ்கட்டை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூள் பண்ணி வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பவுடராக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு காய்ச்சின பால் ஆற வச்சது கொஞ்சமாக அரித்து அதில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் அரித்து ஊற்றி வச்சுருக்குறோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ கேக் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். நல்லா க்ரீமியாக வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாகி அப்படியே திரண்டு வருது பாருங்கள். ஓகே, இப்போ கரெக்டான ஸ்டேஜ்க்கு வந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த க்ரீமையும் கொஞ்சமாக காய்ச்சின பால் ஊற்றி க்ரீம் ஸ்டேஜுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடிக்கனமான கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்குறோம். நெய் சூடானோடனே இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஓரியோ மிக்ஸிங்கை க்ரீம் பதத்தில் ரெடி பண்ணி வச்சோம்னா அதை அப்படி ரவுண்டாக ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்தோடனே அப்படியே திருப்பி போடணும். கொஞ்சம் வேகட்டும். ஸ்டவ் ஸ்லோவிலே தான் இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு குக் பண்ணணும். 1 சைடு குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. அழகாக வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி அந்த சைடும் லேசாக ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், குக் ஆகிடும். அப்படியே எடுத்துடலாம். கேக் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே எடுத்துடலாம். ஒன் ஸ்பூன் சாக்லேட் நம்ம இப்போ அதில் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் க்ரீமை இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஓரியோ டோரா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். நல்லா க்ரீமியாக சூப்பராக டேஸ்ட்டாக ஓரியோ டோரா கேக் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க பசங்க, சண்டை போட்டு இருக்காங்க. வேகமாக சாப்பிட போகிறோம். டாடா பாய்.